திருப்பதி போனா ஏன் மொட்டை அடிக்கிறாங்க தெரியுமா? பக்தர்களின் முடியை வச்சு தேவஸ்தானம் என்ன செய்யறாங்க தெரியுமா? தலைமுடியை காணிக்கையாக கொடுப்பதை ஒரு புனிதமான நேர்த்தி கடனாக கருதுகிறார்கள். இந்த பாரம்பரியத்தின் பின்னணியில் உள்ள புராண கதை, ஆன்மீக அர்த்தம் முழுமையாக இந்த செய்தி குறிப்பில் பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்று திருப்பதி ஏழுமலையான் கோவில். இக்கோவிலில் தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் நினைத்த காரியம் நிறைவேறிவிட்டால் உண்டியல் காணிக்கை மற்றும் தலைமுடியை காணிக்கையாக கொடுப்பதை ஒரு புனிதமான நேர்த்தி கடனாக கருதுகிறார்கள். இந்த பாரம்பரியத்தின் பின்னணியில் உள்ள புராண கதை, ஆன்மீக அர்த்தம் மற்றும் பக்தர்கள் கொடுக்கும் முடியை என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். புராணங்களின்படி வெங்கடாச்சலபதி சுவாமியின் தலையில் காயம் ஏற்பட்ட போது நீலாதேவி என்ற கந்தர்வ கன்னி தன் கூந்தலை வெட்டி சுவாமிக்கு அர்ப்பணித்தார். அவரின் பக்தியை கண்ட சுவாமி பக்தர்கள் அளிக்கும் தலைமுடியின் புண்ணியம் நீலாதேவியை சேரும் என வரம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் தான் திருமலையில் முடி காணிக்கை ஒரு புண்ணிய செயலாக கருதப்படுகிறது. இந்து மரபில் தலைமுடி ஒருவரின் அழகு மற்றும் அகங்காரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது நான் என்ற அகங்காரத்தை விட்டுவிட்டு முழுமையாக சரணடைவதை குறிக்கிறது. வேண்டுதல் நிறைவேறிய பிறகோ அல்லது குடும்ப நேர்த்தி கடனை நிறைவேற்றவோ பக்தர்கள் தலைமுடியை காணிக்கையாக செலுத்துகின்றனர். திருமலையில் உள்ள கல்யாண கட்டாக்களில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மொட்டையடித்துக் கொள்கிறார்கள். கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களில் ஒரு நாளைக்கு 50,000 முதல் 57,000 பேர் வரை முடி காணிக்கை செலுத்துகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக தேவஸ்தானம் சிறப்பு ஊழியர்களையும் சுகாதாரமான ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. பக்தர்கள் கொடுக்கும் தலைமுடியை முதலில் திருமலையில் சேகரித்து பின்னர் திருப்பதியில் உள்ள பிரத்யேக மையத்திற்கு அனுப்புகிறார்கள். அங்கு முடியை சுத்தம் செய்து அதன் நீளம் மற்றும் தரத்தின் அடிப்படையில் 6 வகைகளாக பிரிக்கின்றனர். 31 அங்குலத்திற்கு மேல், 16 முதல் 30 அங்குலம், 10 முதல் 15 அங்குலம், 5 முதல் 9 அங்குலம், 5 அங்குலத்திற்கும் குறைவாக மற்றும் நரைமுடி என பிரிக்கப்படுகிறது. நீளமான தரமான முடிக்கு சர்வதேச சந்தையில் நல்ல வரவேற்பு உள்ளது. லண்டன், அமெரிக்கா, ஆசிய நாடுகளில் திருப்பதி முடி ஒரு பிராண்டாகவே பார்க்கப்படுகிறது. 1985 ஆண்டு முதல் திருமலை திருப்பதி தேவஸ்தானமே நேரடியாக முடி விற்பனையை நிர்வகித்து வருகிறது. 2011 ஏல முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு வருமானம் பல மடங்கு அதிகரித்தது. தரமான நீளமான முடி 1 கிலோவுக்கு லட்ச ரூபாய் வரை விலை போகும். இந்த வருமானத்தை கோயில் நிர்வாகம், அன்னதானம், கல்வி, மருத்துவ சேவைகள் மற்றும் பக்தர்களுக்கான வசதிகளை மேம்படுத்த பயன்படுத்துகிறது. இது வெறும் நேர்த்தி கடன் மட்டுமல்ல, பக்தி, ஆன்மீகம் மற்றும் நவீன நிர்வாகம் ஆகியவற்றின் கலவையாகும். நன்றி, வணக்கம்.